ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஜே. 2011 அருணா சாஃபா கருணை கொலை வழக்குக்கு அப்புறம் இப்போ ஷேக்ஸ்பியரின் வரிகளுக்கு இணங்க இருப்பதா இல்லையா 13 வருட போராட்டம், தீராத வேதனை, கண்ணியமான முறையில் உயிரிழக்க வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி. என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறேன். காசியாபாத்தை சேர்ந்த 31 வயசான ஹரீஷ் ராணா என்பவர் கடந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் 4வது மாடியிலேருந்து தவறி விழுந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டாரு. இதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்ட அவங்க பெற்றோர்கள் 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மகனை கருணை கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவிடுறாங்க. அந்த வழக்கோட தீர்ப்பு தான் நேற்று வந்திருக்கு. அந்த பெற்றோர்களை பாராட்டி ரொம்பவே மன கஷ்டப்பட்ட நீதிபதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் முக்கியமான மருத்துவர்கள் முன்னிலையில் அவருக்கு மருத்துவ உதவிகளை நிப்பாட்ட வேணும்னு உத்தரவிட்டிருக்காரு. அவர் உயிரிழக்கிறது மூலியமாக மினிமம் 5லேருந்து 10 பேர் மறுவாழ்வு அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக மன வலியோட இந்த பெற்றோர்களை நம்ம எல்லாம் வாழ்த்தி தான் ஆகணும் நண்பர்களே. நான் உங்கள் ஜேஜே.